ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஜுக்விஸ்ட். இந்த எஜுக்விஸ்ட் ஆன்லைன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் மூலமாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங் போன்ற பல விஷயங்களை நம்ம ஈஸியாக கற்றுக்க முடியும். இந்த கோர்ஸ் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் கற்றுத்தரப்படுகிறது. இந்த எஜுக்விஸ்ட் கோர்ஸ் உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் டேக் பண்ணுறேன், பார்த்து பயனடைங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அருள் தரும் ஆலயங்கள் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆலயம் தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள 108 சிவாலயம் ராமலிங்க சுவாமி திருக்கோயில் பத்தி தாங்க பார்க்க போறோம். தஞ்சை மாவட்டம் பாபநாசத்தில் அமைந்துள்ள 108 சிவாலயம் ராமலிங்க சுவாமி திருக்கோவில் கீழே ராமேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. 108 சிவலிங்கங்கள் ஒரே இடத்தில் பிரம்மாண்டமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருப்பதால் இத்தலம் மிகவும் சிறப்பு பெற்று விளங்குகிறது. மூலவர் ராமலிங்க சுவாமி. 106 சிவலிங்கங்கள் பக்தி பரவசமூட்டும் வகையில் 3 வரிசைகளில் அமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் தென்புறம் அனுமன் காசியிலிருந்து கொண்டு வந்த அனுமந்த லிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அம்பாளுடைய நாமம் பர்வதவர்த்தினி என்பதாகும். தென்னகத்தில் மிகப்பெரிய சூரிய பகவான் சிலையும் கோவிலின் கிழக்கு புறத்தில் அமைந்துள்ளது. தல வரலாறு. இதிகாச காப்பியங்களில் ஒன்றான ராமாயணத்துக்கும் பாபநாசத்துக்கும் நேரடி தொடர்பு உண்டு. இலங்கையில் ராவணனை சம்ஹாரம் செய்த தோஷம் அகல ராமபிரான் ராமேஸ்வரத்தில் சிவ பூஜை செய்து தீர்த்தத்தில் நீராடிவிட்டு மனைவி சீதை, தம்பி லட்சுமணன், அனுமன் ஆகியோருடன் அயோத்திக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் மணற்பாங்கான குடமுருட்டி ஆற்றின் அருகே பாபநாசத்துக்கு வந்தனர். அப்பொழுது தங்களை ஏதோ தோஷம் பின்தொடர்வதை உணர்ந்த சீதை அதை ராமனிடம் கூறினார். அதை கேட்ட ராமன் ராவணனின் தங்கை சூர்பனகை, அரக்கர்கள் ஹரன், தூஷன் ஆகியோரை சம்ஹாரம் செய்த தோஷமே தங்களை பின்தொடர்ந்து வருகிறது என்று கூறினார். தோஷம் அகல சிவலிங்க பூஜை செய்வதுதான் உத்தமம் என்று தீர்மானித்தனர். அங்கே வில்வ மரம் இருந்தது. அதன் அருகே குடமுருட்டி ஆறும் ஓடுவதை கண்டனர். உடனே சீதை அனுமனை அழைத்து, நீ காசிக்கு சென்று விரைவாக சிவலிங்கம் ஒன்றை கொண்டு வருவாயாக என்று கூறினார். காசிக்கு சென்று அனுமன் திரும்பி வரும் வரை சீதை குடமுருட்டி ஆற்றில் மூழ்கி ஈர மணலை எடுத்து வரிசையாக சிவலிங்கங்களை உருவாக்கினார். ராமன், லட்சுமணன் ஆகியோரின் உதவியுடன் சீதை தனது கரங்களாலேயே 100க்கும் மேற்பட்ட லிங்கங்களை உருவாக்கினார். அனுமன் காசிலிருந்து திரும்பும் முன்னதாகவே பக்தி பரவசத்துடன் வில்வ மரத்தடியில் சிவலிங்க பூஜையை தொடங்கிவிட்டனர். காசிலிருந்து சிவலிங்கத்தை கொண்டு வந்த அனுமன் அதை வெளிப்பிரகாரத்தில் வைத்து விட்டார். காசிலிருந்து திரும்பும் முன்பே சிவலிங்க பூஜையை தொடங்கி அது பூர்த்தியடையும் நிலையில் இருப்பதை பார்த்த அனுமன் தான் கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நினைத்து ராமலிங்கத்தை தன் வாளால் கட்டி இழுத்தார். அப்பொழுது வாள் அருந்து வடக்கே சென்று விழுந்தார். வாள் அருந்து விழுந்த இடம் இன்று அனுமன் நல்லூர் என்று வழங்கப்படுகிறது. அனுமனின் கோபத்தில் நியாயம் இருப்பதை உணர்ந்த ராமன், என் பிரியமானவனே, இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள 107 சிவலிங்கங்களை பக்தர்கள் வழிபட்டாலும் 108வது சிவலிங்கமான அனுமந்த லிங்கத்தையும் வழிபட்டு பின்னர் அம்பாளை வழிபட்டால் தான் முழு பலன் கிடைக்கும். தோஷம் நீங்க பெறும் என்றார். தோஷம் அகல காரணமாக இத்தலம் பாபநாசம் என்று அழைக்கப்படும் என்று அருளினார். ராமபிரானின் தோஷம் நீக்கப்பெற்ற இத்திருத்தலத்திற்கு வந்து இங்குள்ள ராமலிங்கத்தையும் சனி பகவானையும் வழிபட்டால் அனைவரின் தோஷம் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்று தலப்புராணம் கூறுகிறது. இங்குள்ள ராமலிங்க சுவாமி பர்வதவர்த்தினி ஆலயத்தில் மகா சிவராத்திரி தினம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பூரம், நவராத்திரி, கார்த்திகை தீபம், திருவாதிரை உற்சவம், சனிப்பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி ஆகியவை விமர்சையாக கொண்டாடப்படுகிற விழாக்களாகும். வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த அற்புத தலத்தை சென்று தரிசிப்போம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.